ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு ஜாரில் ஒரு 3 பெரிய சைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பூண்டு, முழு பூண்டு 2 உரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை ஒரு 3 பீஸ் பட்டை, அப்புறம் 4 பீஸு கிராம்பு இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைக்க போகிறோம். அப்புறம் கடலை. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக கடலை சேர்த்தோன்னா அந்த குழம்பு நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கடலை சேர்த்தாச்சு. இப்போது புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 பெரிய சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். இப்போது தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், நல்லா கழுவிட்டு சுத்தமாக. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி செய்யும் போதோ எப்போவுமே மஞ்சத்தூள் உப்பு முன்னாடியே போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போதும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சமைக்கும் போதும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். பாருங்கள், நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு குழம்பு செய்யலாம். இப்போது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த வெங்காயம் கருவேப்பிலெலாம் பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது தேங்காய் கல்லெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்து. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி தனியாக அரைச்சோம் இல்லையா, அதுவும் அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அந்த மசாலா கூட அந்த சிக்கனை போட்டு நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு திரும்பி தேவையாக இருந்துச்சுன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு அந்த சிக்கனை அதில் வேக விட்டு திரும்பி நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக ஒரு சிக்கனுக்கு 4 விசில் விடுவோம். இந்த சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்.